வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், யாராவது தஞ்சாவூரில் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ அது தஞ்சாவூரோட பழைய ரொம்ப பழைய ஃபோட்டோஸ் தான் இப்போ நான் காட்ட போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ போகிறோம். இது வந்து தஞ்சாவூரோட அந்த ஃபுல் வியூ மேலே இருக்கிற அந்த அப்போ எடுக்கப்பட்ட ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோ. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். சத்தியமாக என்னால் நம்பவே முடியல, அவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அதுமாதிரி அங்கே இருக்கிறது தஞ்சாவூர் கோயிலோட கோபுரம் தான் நினைக்கிறேன். அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் செம்மையாக இருக்குது இந்த ஃபோட்டோ பார்க்கவே. ரெண்டாவது ஃபோட்டோ வந்து இது வந்து திருவையாரோட ஐயராப்பர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயிலோட தேர். இதெல்லாம் பார்த்தீங்க 1859 எடுக்கப்பட்ட இதுங்க. 120 130 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ அழகாக தேரை செஞ்சுருக்காங்க. சத்தியமாக நம்பவே முடியல, வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம இப்போ அடுத்த ஃபோட்டோவுக்கு போவோம். அடுத்த ஃபோட்டோ வந்து இது திருவேரா அந்த கோயில், அந்த ஐயராப்பர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயிலோட ஃபோட்டோ தான். இதுவும் கிட்டத்தட்ட 1859 எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. 130 வருஷத்துக்கு மேலே, 150 வருஷத்துக்கு மேலே பழைய ஃபோட்டோ இது. இந்த ஃபோட்டோலாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கிடைக்குமா எனக்கு தெரியாது. பட் ரொம்ப பழைய ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ. ஸோ இப்போ அடுத்த ஃபோட்டோக்கு போவோம். இது தஞ்சாவூரோட ஃபோட்டோ. இருக்கிறதுலே ரொம்ப பழைய ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. இப்போ நான் காட்டுற ஃபோட்டோ காரணம் என்னன்னா, இது 1859 எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோவாக இருக்குது. ஸோ இப்போ இருந்து 150 வருஷத்துக்கு மேலே எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. ஸோ சான்ஸ் இல்லை. அப்போ அந்த தஞ்சாவூர் கோயில் சுற்றி மரம்லாம் முளைச்சிருக்கு பாருங்க. அந்த கோயிலுக்கு கீழே, அதுக்கப்புறம் கோயிலுக்கு பேக்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே செடி மரமெல்லாம் முளைச்சிருக்கு. ஆனால் செடி மரம் முளைச்சா அழிஞ்சு போயிடும். ஸோ அந்த வேரில் உள்ள கொஞ்ச நேரம் அது ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணிடும். இருந்தாலும் அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவோட அந்த மரத்தோட அவ்வளோ பெரிய கோபுரத்தோட சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருந்த ஃபோட்டோ. ஓகே, இப்போ அடுத்த ஃபோட்டோவுக்கு போவோம். இது வந்து தஞ்சாவூர் கோயில் அந்த அந்த சுற்றுப்பாதைக்கு மத்தியில் அந்த இடத்துல ஒரு அப்போ ஏகப்பட்ட மரங்கள் உள்ளே இருந்திருக்கு. இப்போ தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மரங்களோட அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் ரொம்ப பழைய ஃபோட்டோ தான். கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இது தஞ்சாவூர் கோயிலோடது. இது அடுத்த ஃபோட்டோ. இதுவும் செம்மையான ஃபோட்டோ பாருங்களேன். ஆக்சுவலாக தஞ்சாவூர் கோயில் அப்போ ரொம்ப அழகாக இருந்திருக்கு. இப்போ இருக்கிறத அப்போ ரொம்ப அழகாக இருந்திருக்கு. அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்குறதுக்கு நம்ம அந்த சோழ தேசத்துக்கே போன மாதிரி இருக்குது. சோழர்கள் வளர்ந்த காலத்துக்கே போன மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அந்த தஞ்சாவூர் கோயிலோட முன்பாகம் பின்னாடி பார்க்குறது. அப்போ தஞ்சாவூர் கோயில் வந்து இப்போ கெமிக்கல் வச்சு க்ளீன் பண்ணுறாங்க பார்த்தியா, அது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, பழசாகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ பாதுகாத்து வைக்கிறதுக்கு இப்போ கெமிக்கல் வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ பண்ணல. அதனால் அந்த மழை பெஞ்சு அந்த பொல்யூஷன் காரணமாக கோயில் பார்த்தா கருப்புகள் கருன்னு இருந்திருக்கு. ஆனால் அதுவும் வேறு லெவலாக இருக்குது. அடுத்த ஃபோட்டோ வந்து இது தஞ்சாவூரில் அந்த சுற்றுச்சுவர் அந்த கோட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெரியகளோட கோட்டை, அந்த ஃபோட்டோ. இது வந்து 1859, அதே 140 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. செம்மையாக இருக்குங்க. அப்புறம் இதெல்லாம் சத்தியமாக அரிய ஃபோட்டோ. இதெல்லாம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, சான்ஸே இல்லை. ஆட கோவில் செம்மையாக இருக்குங்க. முன்னாடி மரம் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபோட்டோ பார்க்க செம்மையாக இருக்குது, சரியாக இருக்குது. இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எங்கே தான் இதுவும் 140 வருஷம் முன்னாடி எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. கோவில் கோபுரம் அந்த முன்னாடி அந்த நடுவில் கேரளாந்தன் கோபுரம் பார்த்தீங்களா, அந்த கோபுரம் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்த ஃபோட்டோ இது இந்த வெளியில் இருக்க அந்த சுற்றுச்சூழல் தான். அப்போ வந்து ரொம்ப இதாக இருக்கும் போல். அப்போ தண்ணிலாம் ஓடிட்டுருக்கு, வேறு லெவலாக இருக்குது. அப்போ தண்ணி ஓடிட்டு இருந்திருக்கு. அந்த ரிவர் தெரியுது பார்த்தீங்களா, தண்ணி ஓடிட்டுருக்கு. அப்போ அந்த மரம் செடி கொடிலாம் இல்லாமல் அந்த கோயில் செம்மது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், இப்போ ஒரு 150 வருஷம் முன்னாடி எடுக்கப்பட்ட ஃபோட்டோவே இந்த தண்ணியோட அந்த செடியோட அப்படி மேலே இருக்கிற அந்த கோபுரம் தெரியும் போது 1000 வருஷம் முன்னாடி இந்த கோயில் எப்படி இருந்திருக்கும் நினச்சி பார்க்கவே கூஸ் பப்ஸ் ஆகுது, வேறு லெவல் தான். ஓகே, அடுத்த ஃபோட்டோ. எஸ் தான், நான் சொல்லிகிட்டு இருந்தேன், வந்துருச்சு. தண்ணியோட பாருங்களேன், வாய்ப்பே இல்லை. இது வந்து 150 வருஷம் முன்னாடி எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான். பட் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரம் செடி கொடி இல்லாமல் அந்த கோயில் கட்டின ஆரம்பத்தில் அதை ராஜாக்கள் பாதுகாத்துட்டு இருந்தப்போ, தண்ணி ஓடிட்டு இருந்தப்போ இந்த கோயில் எப்படி இருந்திருக்கும், வாய்ப்பே இல்லை, செம்மையாக இருந்திருக்கும். அடுத்த ஃபோட்டோ வந்து முன்னாடி அந்த நந்தி மண்டபம். ஸோ நாயக்கர்கள் வைக்கப்பட்ட அந்த மண்டபம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அப்போயும் நாயக்கர்கள் வைக்கப்பட்ட நந்தி தான் இருக்குது. ஸோ 150 வருஷம் முன்னாடி இருப்பாங்க. ஸோ நாயக்கர் மண்டபம் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வச்ச நந்தி தான் ரொம்ப அழகாக இருக்குது. முன்னாடி பாருங்க, அந்த 2 சைடும் செடி, அந்த மரம் ரொம்ப அழகாக இருந்திருக்கு, சூப்பராக இருந்திருக்கு. அங்கே ஒரு அக்கா வேறு நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற அடுத்த ஃபோட்டோ வந்து இதுவும் அந்த சுற்றுச்சுவர் தான். நம்ம பார்த்தோம்னா அதே சுற்றுச்சுவர் தான், அழகாக இருக்குது இந்த ஃபோட்டோ. தென் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து இது அந்த முன்னாடி இருக்கிற அந்த மண்டபம் பார்த்திங்களா, மண்டபத்துக்கு கீழே இருக்கிற அந்த இடம். ஸோ அந்த முருகன் கோயிலுக்கு பார்த்தீங்களா, ஸோ அது வெளில இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ இது ஆக்சுவலாக அந்த பெரிய கோயில் இருக்குல்ல, பேக் சைடில் அந்த சைடு ஒரு கோயில், முருகன் கோயிலோ சம்திங் ஒரு கோயில் இருக்கும். ஸோ அந்த கோயிலோட ஃபோட்டோ அது. அப்போ பாருங்கள், சுற்றுச்சுவர் இருக்கான்னு தெரியல எனக்கு. சுற்றுச்சுவர் இப்போ தான் வச்சாங்களா என்ன எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சுற்றுச்சுவர் பாருங்கள், அப்போ அந்த இடத்துல தெரியவே இல்லை. அப்படி பின்னாடி அந்த சைடு என்ன இருக்கோ அது அப்படியே தெரியுது. இப்போ வந்து தெரியாது, இப்போ மறைச்சிருப்பாங்க. சரி, இப்போ செவ்வறு இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டு தஞ்சாவூர் கோயிலுக்கு போனால் இந்த ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் அப்பயும் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக நந்தி மண்டபம், ஸோ பின்னாடி அந்த விமானம் பக்காவாக இருக்குது ஃபோட்டோ. மரத்தோட சரியாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. அடுத்தது தஞ்சாவூர் அந்த அது பேக் சைடில் அந்த பெரிய கோயிலுக்கு பேக் சைடில் இருக்க கோயிலுக்கு முருகன் கோயில். ஸோ அந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் நம்பவே முடியல பாருங்களேன். அப்போ அந்த கோயில் வந்து அந்த கெமிக்கல் இல்லாமல் சுத்தம் பண்ணாமல் வச்சுருவாங்க தெரியும். அப்போ கோயில் செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, பங்கம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோட்டோ வந்து நந்தி. இந்த நந்தி வந்து நாயக்கராக வைக்க போயிட்ட நந்தியான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பழைய ஃபோட்டோங்களாம் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நந்தி செம்மையாக இருக்குது. அந்த தூண் பார்த்தீங்களா, வேறு லெவலாக இருக்குது. நந்தியோட தூண் வேறு லெவலாக இருக்குது. செம்மையாக செஞ்சு வச்சுக்கிறீங்க. வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்த ஃபோட்டோ வந்து தஞ்சாவூரோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோ. இது ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ இருக்கிற மக்களோட எடுக்கப்பட்ட ஃபோட்டோ பாருங்களேன். கோயிலுக்கு வரீங்க முக்கால்வாசி பேர் ட்ரெஸ் போடாமல் வராங்க, மேலாடை. ஆண்கள் இந்த சட்டையை கழட்டிட்டு வருவாங்களா, அந்த மாதிரி வழக்கம் தஞ்சாவூர் கோயில் இருந்திருக்கு. தஞ்சாவூரில் ஏகப்பட்ட கோயில் இருக்குது. பட் அப்போ வந்து எல்லாருமே கடைப்பிடிச்சிருக்காங்க. சின்ன பையன் பாருங்கள், சின்ன பையன் அதே மாதிரி தான் வந்திருக்கான். மேலே அந்த வெள்ளை வேட்டி போட்டுட்டு மேலே போத்திட்டு வந்திருக்கான். ஸோ செம்மையான வழக்கங்க. எனக்கு என்ன ஆச்சரியன்னா, தஞ்சாவூர் கோயில் அந்த மரத்தோட செம்மையாக இருக்குங்க. அந்த கோயில் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ அடுத்த ஃபோட்டோ. ஸோ இதுவும் ஸ்ட்ரைட்டாக இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி மரத்தோட செம்ம அழகாக இருக்குது இந்த ஃபோட்டோ. வேறு லெவலில் இருக்குது இந்த ஃபோட்டோ. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. முன்னாடி அந்த மண்டபம், பின்னாடி அந்த விமானம். உலக அதிசயில் சேருங்க. அதை என்னையா நீங்கள். அடுத்து தஞ்சாவூர் கோயில். இது இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பழைய ஃபோட்டோ. பிகாஸ் பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இதில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. என்ன சொல்கிறது, அந்த ரெட்ரோன்னு சொல்லுவாங்களே அந்த ஃபோட்டோஸ். ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த இதில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ செம்மையாக இருக்குது இந்த ஃபோட்டோ. அப்போ ரெட் கலர் அப்புறம் அந்த வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி. ஸோ அதை அடிச்சிருக்காங்க. அது வந்து நல்லா இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். அப்போ காலகட்டத்தில் அடிச்சிருக்காங்க, அது நல்லாயிருக்கு. அப்போத்துக்கு நல்லா இருக்குது. இப்போ வந்து அதை அடித்தா நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம தஞ்சை பெரிய கோயில் பார்க்கறதுக்கு அதோட அழகாக பார்க்கலாம், அதோட ஸ்ட்ரக்சரை அந்த கட்டிட அழகாக தான் பார்க்க போகிறோம். இப்போ பெயிண்ட் அடித்தா பெயிண்ட் வேணாம். இப்போ இது வந்து இது அந்த வெளில நம்ம கோயில் என்ட்ரன்ஸ் நமக்கு அது உள்ளே போக முடியாது. உள்ளே போகிற மாதிரி சைடு ஒரு மெயின் ரோடு, அந்த மெயின் ரோட்லேருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அடுத்த ஃபோட்டோ இது வந்து கல்வெட்டு. அந்த தஞ்சாவூர் கோயிலில் இது என்ன கல்வெட்டுனா, விமானம் பொன் வேய்ந்தகர் சொல்லும் கல்வெட்டு. தஞ்சாவூர் பெரிய கோயில் பொன் வேய்ந்தகை பற்றி சொல்லும் கல்வெட்டு. இது ஏதோ ஒரு தகவல் சொல்லுது இந்த கல்வெட்டு. அதில் ராஜராஜ சோழன் பேர் இருக்குது கீழே லாஸ்ட்டில். ராஜராஜா அப்படின்னு மெய் சீத்த ஸ்ரீவர் ராஜராஜ சோழன் பேர் இருக்குது. ரொம்ப பழைய கல்வெட்டு. ஸோ அடுத்த ஃபோட்டோ வந்து அந்த இன்சைடில் இந்த முருகன் கோயில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோயிலோட சேர்த்து அந்த பெரிய விமானத்தையும் எடுத்திருக்காங்க. அப்போ இருந்தவங்கள பாருங்களேன், எல்லா இதுலேயும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதாவது கோயிலை சுற்றி வளைச்சி கிழிச்சி எல்லா இதுலேயும் எடுத்து வச்சுருக்காங்க. சில வெள்ளைக்காரங்க பண்ண உருப்படியான விஷயத்தில் இதுவும் ஒன்று. ஏகப்பட்டதை உருப்படியாக பண்ணியிருக்காங்க. பட் இதிலும் ஒன்று. இந்த மாதிரி இப்போ நம்மகிட்ட பழைய ஃபோட்டோ எடுத்து நம்ம கையில் சேர்த்துட்டு போயிட்டாங்க. அடுத்தது கேரளா. அதான் அந்த மெயின் ரோடு. நம்ம இப்போ போனோம்னா அந்த தஞ்சாவூர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெயின் ரோட்டில் அந்த ரோடு பார்த்திங்கன்னா, அந்த ரோட்லேருந்து ஃபோட்டோ எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. ஸோ அடுத்த ஃபோட்டோ இது தஞ்சாவூர் கோயிலுக்கு ரைட் சைடில் அந்த மேலே ஏறி சாமி கும்பிடுவோம்ல அந்த படிக்கட்டில். ஸோ அந்த சாமியோட ஃபோட்டோ, அந்த கோயிலோட ஃபோட்டோ ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. அடுத்தது இந்த தீர்த்த கிணறு இதுக்கு விழும் பார்த்தீங்களா, சாமியை அபிஷேகம் பண்ணி. ஸோ இது பார்க்க ஒரு ஆம மாதிரி இருக்குது. இது பாருங்களா, அப்போ இருந்தே இருக்குது. நான் புதுசாக வச்சதுன்னு நினச்சேன், ஆனால் அப்போ இருந்தே இருக்குது. அதை பார்க்க அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்குறதுக்கு இப்போ ரீசெண்டாக பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் அது அப்போ இருந்தே இருக்குங்க, வாய்ப்பே இல்லை. அடுத்த ஃபோட்டோ வந்து அதே தான் அந்த கோயிலுக்கு இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த கோயிலோட காட்சி. அடுத்த ஃபோட்டோ கோயிலோட முன்னாடி அந்த கேரளா கோபுரம் பார்த்தீங்களா, அந்த கோபுரத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. மரம் செடி வேலிலாம் போட்டிருக்காங்க பாருங்களேன். அப்போ பாருங்களேன், வேலி போட்டிருக்காங்க, அழகாக இருக்குது. இப்போ அந்த இதெல்லாம் புல் மலைச்சி. ஸோ இரும்பு கம்பியால் இன்னும் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க. அப்பயும் சேஃப்டி. அப்போ எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு காப்பாற்றிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். இது அதுதான் அந்த மெயின் ரோட்லேருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபோட்டோ தான். ஸோ அடுத்தது இந்த ஃபோட்டோ செம்மையாக இருக்கும், வேறு லெவலாக இருக்குது. இது என்ன மாதிரி ஃபோட்டோ எனக்கு கண்டுபிடிக்க முடியலையே. ஆக்சுவலாக அது என்ன ஃபோட்டோ, முன்னாடி மண்டபம் இருக்குது, மண்டபத்துக்கு முன்னாடி கோபுரத்தை காணும். இது இப்படி எடுத்த ஃபோட்டோ. பெரிய கோயிலேருந்து அப்படியே ஆப்போசிட் சைட்லேருந்து எடுத்த ஃபோட்டோ. அந்த வெள்ளைக்கிற கோபுரத்தை கவர் பண்ணி எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. லைட்டாக எனக்கே மட்டும் குழம்பிடுச்சு, எங்கடா விமானத்தை காணான்னு. செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி அதான் சொன்னேன், இவங்க இந்த ஃபோட்டோ எடுத்தீங்களா அப்போ எப்படி எடுக்க முடியுமோ எல்லா ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது நம்ம நந்தி மண்டபம், நாயக்கர்கள்லாம் வைக்கப்பட்ட நந்தி தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவங்களோட நந்தி தான்.
அடுத்த ஃபோட்டோ வந்து இதான் அந்த இந்த 2 கோபுரம் வெளியில் அந்த 2 நுழைவாயிலுக்கு 2 நுழைவாயிரும் கவர் பண்ணி ஃபோட்டோ. கீழே ஒரு ஆள் நிற்கிறாரு பாருங்களேன், அவர் போட்டு ட்ரெஸ்ஸை பாருங்கள், தலையில் வச்சுக்கிற அந்த தொப்பி பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது பழைய ஃபோட்டோன்னு. ஏன்னா அவர் பண்ணுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அப்போலாம் ரொம்ப சூப்பராக, ஐ மீன் ரொம்ப சூப்பராக மீன்ஸ் ட்ரெடிஷ்னலாக ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ அடுத்த ஃபோட்டோ இதுதான் வளைச்சி அந்த முருகன் கோயில் தான் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த விநாயகர் கோயில் இப்போ வச்சிருப்பாங்களா என்ன, ஏன்னா விநாயகர் கோயில் நான் ஒரு ஃபோட்டோ கூட பார்க்கவே இல்லைங்க. அந்த இன்சைடு ஒரு விநாயகர் கோயில் அதை நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் அந்த இந்த கோயில் வராகி அம்மன் கோயில் ஒன்று இருக்குங்களா, அந்த கோயிலையும் நான் ஒரு ஃபோட்டோ கூட பார்க்கவே இல்லை. மேபி அது வந்து சாதாரணமாக விட்டுட்டாங்கன்னு தெரியல. ஆனால் வராகி அம்மன் கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயிலுங்க. பிகாஸ் என்னென்னா வராகி அந்த தஞ்சாவூர் கோயில் கட்டுறதுக்கு வராகி அம்மன் கிட்ட தான் அந்த ராஜராஜ சோழன் அனுமதி வாங்கினார், வணங்கினார், கட்டணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தஞ்சாவூர் ராஜராஜ சோழனுக்கும் அந்த வராகி அம்மனுக்கும் ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. பட் அப்படியேப்பட்ட ஃபோட்டோ யாரும் எடுக்கல. பரவாயில்ல, இந்த ஃபோட்டோஸ் கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அடுத்தது தஞ்சை பழைய பேர், இது தஞ்சாவூரோட தஞ்சை பழைய பேர் நிலையம். ஸோ ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், தஞ்சாவூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட். இது பெரிய மாற்றம் எனக்கு இது எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, இப்போயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்த ஃபோட்டோ தஞ்சாவூர் கோயிலுக்குள்ளே கோயிலுக்குள்ளே ஏகப்பட்ட கட்டிடங்கள் இருந்திருக்கு. அதாவது வெள்ளைக்காரங்களால் இல்லை வேறு யாராச்சும் நம்ம ஊர் ஆளுங்களை வைக்கப்பட்ட கட்டிடங்கள் தான். அந்த முன்னாடி இந்த மாடுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்களேன். இது மட்டும் இல்லை, இன்னும் சில ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்தேன். முன்னாடி வந்து சில ரூமுங்கிற மாதிரி சிவரு, அப்புறம் ஏதோ பொருள் வைக்கிற மாதிரி அந்த என்ன சொல்கிறது அந்த கவர் மாதிரி வச்சுருப்பாங்க, அது ஏகப்பட்டதெல்லாம் இருந்திருக்கு. பட் அப்போ வச்சுருந்துருக்காங்க. இப்போ பக்கா சேஃப்டி வச்சுருக்காங்க. பட் அப்போ வந்து அவ்வளோக்கும் கண்டுக்கல போல், அந்த மாதிரி எனக்கு தோணுது. அடுத்தது வந்து இது என்ன 100 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுக்காரங்களா இப்போ தஞ்சாவூர் கோயில் வருவாங்க, அப்பயும் வருவாங்க. அப்போ ஒருத்தர் 2 பேர் வர மாட்டாங்க, கூட்டமாக வருவாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு வெளிநாட்டு கூட்டம் தான் இப்போ தஞ்சாவூர் கோயில் அதை பாருங்க சுற்றி பார்த்துருக்க அந்த கூட்டம். இது வந்து அப்படியே தஞ்சாவூர் கோயிலுக்கு இந்த சைடு எடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். ஸோ இப்போ மேக்ஸிமம் இந்தியாவுக்கு வர முக்கால்வாசி பேர் வந்து ஒன்று தஞ்சாவூர் கோயில் இல்லை தாஜ்மஹால், இது 2 தான் ஏகப்பட்ட பேர் பார்க்க வராங்க. ஸோ அப்படி வந்தவங்க தான் இவங்க. அடுத்த ஃபோட்டோ வந்து இது அந்த ஊர் மக்களால். ஸோ நான் சொல்லலை, தஞ்சாவூர் கோயிலுக்குள்ளே வரவங்க முக்கால்வாசி பேர் கோயிலுக்குள்ளே வரவங்க முக்கால்வாசி பேர் மேல் சட்டை போட மாட்டாங்க, ஆண்கள் வரவங்க. இதை பார்த்தவங்களுக்கு தெரியும், குழந்தை முதற்கொண்டு அப்படி தான் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஃபோட்டோவாக இருக்குது. அடுத்த ஃபோட்டோ தஞ்சாவூர் பெரிய கோயில் அரிய புகைப்படம். ஓகே, இது எஸ். அப்போ தஞ்சாவூர் கோயிலில் வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சுருக்காங்க, பெயிண்ட் சுண்ணாம்பு ஒயிட் கலரில் இதை அடித்து வச்சுருக்காங்க. இப்போ அடித்து வைக்கல, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப நல்லது. அப்போ தான் சுண்ணாம்பு அடிச்சு வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்க எனக்கு அப்போ அந்த பழைய ஃபோட்டோ ரெட்ரோ ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் அடிக்காமல் இருந்தால் எனக்கு இன்னும் நல்லா இருந்துக்கும் தோணுது. என்னோட தனிப்பட்ட விருப்பம், யாரோட விருப்பம் கிடையாது. ஸோ கடைசியாக நம்ம பார்க்க ஒரு ஃபோட்டோ வந்து தஞ்சையில் எந்த கோயிலுக்கு, ஆக்சுவலாக இது தஞ்சாவூர் கோயிலோட எந்த கோயிலோட மண்டபம் கோபுரம் எனக்கு தெரியல. மண்டபம் காலியாக இருக்குது, தஞ்சாவூர் கோயிலில் மண்டபம் காலியாக இருக்குன்னு நந்தி இருக்கும். இது எந்த கோயிலோட ஃபோட்டோன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்தது என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ண கண்டிப்பாக பண்ணுறேன்.